ஸ்ரீகுருப்போ நம. தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரீ புமான் என்கிற லிங்க பேதத்தினால ஒருத்தருக்கு உயர்வும் ஒருத்தருக்கு தாழ்வும் என்கிறது இல்லவே இல்லை. தர்மசாஸ்திர கண்ணோட்டத்தில் ரெண்டு பேரும் சமானம். ரெண்டு பேரும் சமானங்கிறத பல விஷயங்கள்ல தர்மசாஸ்திரம் எடுத்து காட்டுறது. ஒரு அந்தியேஷ்டின்னு ஒரு சப்ஜெக்ட், அதுல ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தா ஆணும் பிறந்திருக்கு பொண்ணும் பிறந்திருக்கு. இவா சொல்லறது என்ன பண்ணுவான், பிள்ளை பீஜ பிராதான்யமா இருக்கிறதுனால பிள்ளைக்கு கர்மாவுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீஜம் இல்லாத போச்சு. பீஜ பிராதான்யம் பிள்ளை இருக்கிறதுனால பிள்ளைக்கு பீஜ பிராதான்யம் ரெண்டு பேர் குழந்தை பிறந்தா அதுல பிராதானிய அப்பிராதான்யத்தை வச்சு அது இவ்வளவு கெடுக்கிறதுக்காக வரல. பீஜ பிராதான்யங்கிறதுனாலேயே பீஜம் அங்கதான் இருக்குங்கிறதுனால அந்த பிராதானியம் கிடைச்சது. பிரசவிக்கிறது என்கிறதுல அவள் பெருசு, இவள் இல்லை. அந்த தகுதி இவனுக்கு இல்லையே, அப்ப அவனுக்கு தானே கொடுக்கணும். அதுபோல பீஜ பிராதான்யம் அதை கொடுத்தாங்க. பீஜமே இல்லை, பொண்ணுதான் பிறந்திருக்கு, அதே ஸ்டேட்டஸ் கொடுக்குறான். பொண்ணுக்கு அந்த கர்த்தத்துவத்தை சொல்றான். எப்படி சொல்றான்னா அவ சொல்றது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் செத்து போயிட்டா புத்திரன் பௌத்திரன் தௌஹித்திரன். புத்திரனுக்கும் தௌஹித்திரனுக்கும் பேதம் இல்லை அப்படின்னு சொல்றான். புத்திரனும் தௌஹித்திரனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றான் கர்மா பண்றது. இப்போ பொண்ணோடு பிள்ளையா இருந்தாலும் பிள்ளையோடு பிள்ளையா இருந்தாலும் அவங்க கர்மா பண்றதுக்கு அர்ஹதை இல்லை. ஒரு சுவாரஸ்யம் பாரு, பொண்ணோடு பிள்ளையோடு பிள்ளை அப்பாவுக்கு கர்மா பண்றான். பிள்ளை பொண்ணுங்க இல்லை, பிள்ளை இல்லைன்னா இந்த பொண்ணு கர்மா அதிகாரி. ஆமா, அதை அவர் எப்படி அந்த கர்த்தர் கிரமத்தை கொண்டு வராருன்னா, பிள்ளைக்கும் பிள்ளை இருக்கான் அப்படின்னு இருக்கிற போது பீஜ பிராதான்யத்துக்கு இன்னொன்று முளைச்சிருக்கிறதுனால அது இல்லாத இடத்துல சேத்திர பிராதான்யத்தில் பொண்ணோடு பிள்ளையும் ரெண்டு பேருக்கும் பண்றான். அப்பாவோடு அப்பாவுக்கும் அம்மாவோட அப்பாவுக்கும் பண்றான். அப்பாவோட அப்பாவுக்கும் பண்றான் இந்த பொண்ணு, அம்மாவோடு அப்பாவுக்கும் இந்த பொண்ணு பண்றான். அப்போ அவளுக்கு கொஞ்சம் கூட தன் ஸ்டேட்டஸ்லேருந்து இடம். இப்போ கர்த்தக்கிரமம் பூரா எப்படி சொல்றது, அவளுக்கு அதிகாரம் இருக்குன்னே சொல்றது. எப்படின்னா கர்த்தக்கிரமத்தில் பிள்ளை பேரன், பிள்ளை இல்லை பேரனும் இல்லை, தௌஹித்திரன் தௌஹித்திரனும் இல்லை இல்லை இல்லை. பொண்ணு இருக்கு, பொண்ணை சொல்லலை. தௌஹித்திரத்துக்கு அடுத்தபடியா பொண்ணை சொல்லாத ஆம்படா பொண்டாட்டியில் ரெண்டு பேருமே ஆறு செத்து போனா ஆம்படா செத்து போனா பொண்டாட்டி பண்ணுறதுக்கு அதிகாரம், பொண்டாட்டி செத்து போனா ஆம்படா பண்ணுறதுக்கு அதிகாரம் அப்படின்னு அதிகார சம்பத்தையே ஈக்குவலாக பண்ணி வச்சிருக்கு இது தர்மசாஸ்திரம். அப்போ அங்கே ஒன்றும் குறை வைக்கலை, அவளுக்கு இந்த இதை குறையா பண்ணலை. இன்னொரு பாயிண்ட் பாரு, தர்மசாஸ்திரத்தில் எல்லா இடங்கள்லையுமே இது பிள்ளைக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் பொண்ணுக்கும் அதிகாரம் இருக்கு. குறிப்பிட்ட சில விஷயத்துல பொண்ணுக்கு மட்டும்தான் முடியுங்கிற இடத்துல பிள்ளைக்கு மட்டும்தான் முடியுங்கிற இடத்துல மாறுமே தவிர அது அவளுடைய தரத்தை குறைக்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு அவள் அடிமைங்கிறதுக்கு அதை சொல்ல முடியாது. பிரசவங்கிறது அவளால் தான் முடியும், ஆமா, இவனால முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பிராதானியம், பீஜ பிராதானியம் இவனுக்கு தான் முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. இவர் எப்படி வச்சிருக்காரு தெரியுமோ, ஆம்படையானுக்கு
பொண்டாட்டி கர்மா பண்றாங்க. அப்ப என்ன பண்ணார், அந்தியஷ்டியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்க அதை இவளுக்காக மாற்ற முடியாது. அவன் ஹோமம் பண்ணி பண்ணுவான், மந்திரத்தை சொல்லி பண்ணுவான். இவள் ஹோமம் பண்ணி பண்ண முடியாது, மந்திரத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு பிரதிநிதியா இருந்து அவள் சார்பில் ஹோமத்தையும் மந்திரத்தையும் பண்ணி இன்னொருத்தரை நடைமுறைப்படுத்தலாம்னு வச்சுட்டான். புரியுது? அது அவளுடைய அந்த உரிமை தடுக்கப்படலை, அவளுடைய உரிமை பறிக்கப்படலை. அவளுக்கு அதை பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் வச்சு எனக்கு பிரதிநிதியா ஒருத்தர் வச்சு நானே பண்ணினேங்கிற மாதிரி தான் தர்மசாஸ்திரம் இடம் கொடுத்துருக்கேன் தவிர அவளை வைக்கிறேன். ஒன்று. அடுத்தது என்ன பண்ணார், அவர் ரொம்ப கட்டிக்காரத்தனமா தர்மசாஸ்திரம் யோஜனை பண்ணிட்டு பக்து தப்பின்று பிதாமக அப்படின்னு தான் இன்னும் கர்மாவே பண்ணுவான். அவன் பிரதிநிதின்னு எப்படி பண்ணுவான், அவள் பண்ற மாதிரி பண்ணுவான். எஜமானாயாக பக்து தப்பின்று பிதாமக. அப்ப அவளுக்கு அந்த கௌரவம் கொடுத்தாச்சு, கர்த்தத்துவம் தீர்மானமா கொடுத்த. எஜமானாயாக பக்து தப்பின்னு தான் சொல்வேன். இதுவே ஒரு ஒரு பிள்ளை சித்தப்பா அந்த சித்தப்பா பிள்ளையோ இன்னொரு பிள்ளையோ ஆயிட்டுனா என்னுடைய பிதிர்வீனுக்கு பண்றேன்னு சொல்றதெல்லாம் இல்லாத அவன் நேரடி பண்ணாமல் இந்த அம்மா பண்றதா இருந்தா அவள் எந்த மந்திரம் சொல்லி பண்ணுவோ அதைத்தான் இவன் பண்ணுவான். அப்போ அவளுக்கு அந்த கர்த்தத்துவத்தை, புருஷனுக்கு இருக்கிற கர்த்தத்துவம் மாதிரி அவனுக்கு கர்த்தத்துவத்தை நன்னா கொடுத்துருக்கு. நன்னா கொடுத்ததுனால இப்போ கர்த்தத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அவள் அந்த அந்தியஷ்டியில பர்த்ரு தப்பித்ரு பிதாமகா சொல்லி எஜமானாயாக இவள் எஜமானாயாக பர்த்ரு தப்பித்ரு பிதாமகா சொல்லி தான் எல்லா கர்மாவும் பண்ணுவான். இவனுக்கு இந்த கர்மா பண்ணுறதுனால அந்த கர்மாவிலே பண்ணி இருக்கிற காலத்திலே இருக்கிற ஒரு நடைமுறைகளெல்லாம் இந்த ஒன்றும் பாதிக்காது. ஆமாம், ஏன்னா வக்காலத்து அப்படின்னு உண்மையாக வக்காலத்து. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஹோமம் மந்திரம் நியமேன்னு சொல்லி ஆகலாம் என்கிற போர்ஷன் வரைக்கும் தான் இந்த வக்காலத்து. அதையும் கவனிக்கலாம். அதாவது ஆப்தீகம் தான் இது சம்டீகரணம் உண்மையான. அப்போ அந்த சம்டீகரணத்தை பிரித்து பிராப்தி ஒரு தடவை பண்ணுற வரைக்கும் அதை வச்சிருக்காங்க. அது வரைக்கும் தான் அந்த வக்காலத்து இருக்கும். அது முடிஞ்சா தானாவே வக்காலத்து போயிடும். யாரும் வக்காலத்து போச்சுன்னு சொல்ல வேண்டாம், நான் இங்கே வக்காலத்து முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், நீ வக்காலத்து எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அவளுடைய உரிமை. அதுக்காக தர்மசாஸ்திரமே தன்னுடைய பர்த்தாவுக்கு பண்ணுற போது தனியே ஒரு சிராத்தத்தை கிரியேட் பண்ணி சங்கல்ப விதான சிராத்தத்தை கடைசி காலம் வரைக்கும் அவள் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கறதுலேருந்து அவளுக்கு அந்த உரிமை பறிக்கப்படலை. அது சமான அந்தஸ்தில் தான். இப்போ தர்மசாஸ்திரம் எந்த கண்ணோட்டத்திலையும் ஸ்திரீகளுடைய உரிமையை பறிக்கிற மாதிரியோ அவருடைய தரத்தை குறைக்கிற மாதிரியோ தர்மசாஸ்திரம் எங்கும் வேலை செய்யலை. இப்படி பண்ணிவிட்டார். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு, அது அல்லாத நான் என்னுடைய தாயார் தரப்பினார் திரிபுருஷம், புருஷன்ல பிதృபிதாமக பிரதாமக மாதுபிதாமகி பிரதாமகி, அது நான் பண்றேன். இந்த மாதுபிதாமகி பிரதாமகிக்கு அர்த்தம் தாயார். அதுக்கப்புறம் தாயாரும் அம்மா அல்ல, தாத்தாக்கு பொண்டாட்டியா வந்தவள் வேற, நேர ஒரு வர்க்கம் அல்ல. இல்லை, எங்கேயும் வெளியிலிருந்து வர்றதெல்லாம் அப்பா பீஜத்தில் நான் வந்தவன், அம்மா அவ 2 பேரையும் சேர்ந்து பீஜத்தில். அப்பாவோட அப்பா பீஜத்திலேருந்து வந்தவன் நான். ஆனால் அப்பாவோட பொண்டாட்டி இருக்காது, அப்பாவோட பொண்டாட்டி, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. பீஜ பிராதானியத்தினால அவளுடைய பொண்டாட்டிக்கும் சேர்த்து நான் பண்ணுறேன். என்னுடைய பீஜ பிராதானியம் என்னோட அப்பா வழியா என்னுடைய தாத்தாட்ட இருக்கிறதுனால தாத்தாவோட பொண்டாட்டின்னு பண்ணுறேன். தாத்தாவுக்கு மேலே இன்னொருத்தர். அப்போது பீஜ பிராதானியத்தை வச்சுன்னு நான் இதை பண்ணுறேன்.
அடுத்ததோடு நான் நிற்கலை. சேத்திர பிராதானியத்தை வச்சிருந்தேன். என் தாயார், தாயாரோட அப்பா, அப்பாவோட அப்பா. அப்ப தாயாருக்கு கௌரவம், ஸ்திரீக்கு கௌரவம் கொடுத்துதான் அம்மா நாட்டு பிதர்களுக்கு இவனே 2 பேருக்கும் எப்பவும் பண்றான். அப்போ விட்டு கொடுக்காமலேயே புற்றமில்லை என்கிறது சப்ஜெக்டே இல்லாமல், புத்திரன் என்கிறதுனால இன்னொருத்தர் பண்ணாங்கிற சப்ஜெக்ட் இல்லாமல், புத்திரன் இருக்கிற இடத்துலையும் தகப்பனாருடைய வம்சத்துக்கு நான் எல்லாரையும் கூப்பிட்டு பீஜ பிராதானியம்ங்கிறது திருப்பூருஷத்தில் பிதபிதாமக பிரபிதாமகனும் மாதுபிதாமி பிரபிதாமிக்கு நான் கொடுக்குற மாதிரியே என்னுடைய தாயார் வச்சு தாயார் வம்சம் இருக்க கேத்திர பிராதானியம் அதை வச்சு தாயாருடைய அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, தாயாரோட அம்மா, அம்மாவோட மாமியார், மாமியாரோட மாமியார், இந்த 3 நானே 2 ஏற்றிருக்கேன். அப்போ எனக்கு 2 சமானம். எங்கள் அப்பாவுக்கு எப்படி நான் கர்மம் பண்ணுறேனோ அந்த கர்மம் மாதிரி எங்கள் அம்மாவுடைய இதுக்கு நான் கர்மம் பண்ணுறது சமானம். அப்போ அவங்க அம்மாவோட சொந்தம் இல்லை, இந்த அம்மா தான். அதுக்கப்புறம் நீ போகப்படாது, நீ இங்கே வந்து விட்டேன், இதுவே மாறி விட்டு என்னது கோத்திரமே, கோத்திரம் மாறினாலும் பண்ணுங்கிறான். அப்போ அந்த பொண்ணுடைய கௌரவம் இருக்க, பொண்ணுடைய சமத்துவம், பொண்ணுடைய தரம், அதெல்லாம் அந்த கர்மாவிலே வைக்கலை. புரியுதா? ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அம்மா, அம்மாவுக்கு அப்புறம் அம்மாவோட அப்பா சொல்றது மாறுறது, அம்மாவுக்கு அப்புறம் மாமியார் மாறுது. இந்த 2ம் சேஷக்ரி, அதாவது அந்தியேஷ்டி பண்ணுற போது ஒரு பொம்மநாட்டிக்கு அந்தியேஷ்டி சக்தி இல்லைங்கிறதுக்காக அதோட வக்காலத்தாக ஒன்று சொல்லிவிட்டா, வக்காலத்துக்கு 2 வாழை வச்சிருக்கான். பொண்ணு பண்ணுறான், அம்மா இல்லை அப்பா இருக்கா, பொண்ணுக்கு நேர கர்த்தத்துவம், இன்னொருத்தர் இல்லை. அந்த பொண்ணுக்கு புள்ளி இல்லை. இப்போ அந்த பொண்ணு பண்ணினா அங்கே ஒரு கர்த்தத்துவத்துக்கு வக்காலத்து கொடுத்த மருவன், அவன் அப்பாவுக்கு ஆப்திகம் வரைக்கும் அவன் நடத்துவன். ஆப்திகம் முடிஞ்சோடனே இந்த பொண்ணு சாத்தம் பண்ணும், சங்கத்த சாத்தம். பொண்ணு எங்கெல்லாம் கர்த்தத்துவம் வருதோ அங்கெல்லாம் நிரந்தரம் பண்ண வேண்டிய, வருஷாவருஷம் பண்ண வேண்டிய சாத்தம் பார்வணம் இல்லை, சங்கல்பமா உண்டு. அதனால சாத்தம் பண்ணியே ஆகலாம். பார்வணத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா இன்னொரு சாத்தம் பண்ணு. அப்போ கர்த்தத்துவத்தில் 2 விதம் சொன்னேன். ஒன்று, இதுல எல்லாத்தையும் விட ஒரு விசேஷம் சொல்றேன் பாரு. ஒருவனே ஆத்து பித்துக்களுக்கும் அம்மா நாத்து பித்துக்களுக்கும் 2 சேர்த்து பண்ணிட்டே இருக்கான். அங்கேயும் மாமா இருக்கா, இந்தியா பிள்ளை இருக்கு, அங்க மாமா இருக்கா, அவன் பண்றான். இருந்தாலும் அந்த மாமா எந்த அப்பா அம்மாவுக்கு பண்ணனாலும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த ஸ்திரீ, இந்த தாயார் கஷேத்திர பிராதானியத்தில். அப்ப கஷேத்திர பிராதானியத்தை கொடுத்து அவளுக்கு அந்த வழியிலையும் இவன் பண்ணலாம், அம்மாவோட அப்பாவுக்கு இவன் பண்ணணும் அப்படின்னு வச்சு. இது எத்தனை சிராதம் நடக்கிறது தெரியுமோ? எங்கெல்லாம் அமாவாசை சிராதமோ, எங்கெல்லாம் இது சிராதமோ, இந்த சிராதத்தில் எல்லாத்துலேயுமே 2 பேருக்கும் நித்தியமா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கா. பிள்ளை இருந்தும் அது 2 இடத்துல பிள்ளை இருந்தும் 2 பேரும் 2 தாயாருக்கும் அந்த வம்சத்துக்கும் பண்றான், தகப்பனார் வம்சத்துக்கும் பண்றான். அப்போ சமாந்தம் இல்லைன்னா இது வராது. புரியுது? அவ்வளோ உபயோகம் இல்லைன்னா அது வராது. நீ இப்படி கூட சொல்லலாம், அவன் தான் அப்பா மாமா இருக்கானே, அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் பண்ணிட்டு அனாவசியமாக சமப்படுறதே இல்லை, அதுவும் நீ பண்ணுறது சொல்றான். அதுக்கு எத்தனையோ இடையூறு இருந்தால் இடையூறு சேர்த்து பண்ணுங்கிறான். அப்போ அங்கேயும் சமப்பிராதானியம் ஸ்திரீகளுக்கு அந்த கர்மாவிலேயே தனக்கு அதிகாரம் வந்து விட்டான். நேரடி பண்ணலாம், அந்த அதிகாரத்துக்கு பண்ணற முறை அவளுக்கு யோகினி இல்லைன்னு வந்து விட்டா. ஒரு வக்காலத்தை வச்சிருந்து அவ பேருக்கே அதை பண்ணலான்னு இருக்கிற, அதை மாற்றுறது இல்லை. அப்போ தர்மசாஸ்திரத்தில் ஈக்குவலான ஒரு அந்தஸ்து தான் ஸ்திரீ குமாரில்
அந்தியேஷ்டி விஷயத்திலையோ சிராத்த விஷயத்திலையோ இருக்கு, மாற்றமே இல்லை, அப்படியே கொடுத்து ஒன்று. அடுத்தது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தி எதிர்ச்சியா ஆம்படையான் இருக்கான், ஆம்படையான்ல ஒரு புள்ள பிறந்திருக்கு. அடுத்தது ஆம்படையான் அல்லாத இன்னொருத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவன் ஆம்படையா இருந்தும் இன்னொரு இடத்துல ஆம்படையான் இல்லை, இன்னொருத்தர் வழியா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இவளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? இவளை அண்ணனை ஆசிரிச்சான்னு பார்க்கணும். அப்படி பார்க்குற போதும் அந்த 2 குழந்தை இருக்க அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஒன்றும் அமிர்தே ஜாரஜ குண்டா மிருதே பர்த்தரி போலகா. ஆம்படையான் செத்து போகாது இருக்கிற போதே இன்னொருத்தன் வழியாக ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு குண்டன்னு பேர். ஆம்படையான் செத்து போகிறதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வழியாக ஒரு குழந்தை பிறந்துட்டா அது கோலகன்னு பேர். இப்போ அது 2 பேர் வந்தது. இப்போ தர்மசாஸ்திரத்தில் அதை பற்றி சர்ச்சை வந்தது. இது இன்னொருத்தருக்கு வந்திருக்க, அவன் இல்லாத போது வந்திருக்கு, அவன் இருக்கிறோடு வந்திருக்கு. அப்போது அவள் உண்மையாகவே ஆம்படையான் செத்து போகிறதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆசையினால பரபுருஷ கமனம் பண்ணினான். இவன் ஆம்படையான் இருக்கிற போதே பரபுருஷ கமனம் பண்ணான். இவளுக்கு மட்டும் அது இல்லை, இன்னொருத்தன் வந்து தனக்கு கொண்டாட்டி இருந்தும் பரஸ்திரி கமனம் பண்ணான். எனக்கு கொண்டாட்டி இல்லைன்றதுலாம் பரஸ்திரி விதவா கமனம் பண்ணான். இப்படி எல்லாம் வருது. அந்த குழந்தையெல்லாம் நம்ம இதுக்கு சேர்க்கலாமா? பதில் என்ன வந்தது தெரியுமோ? அவா 2 பேரும் பண்ணினது தப்பா இருந்தா கூட அந்த குழந்தை 2ம் பிராமணனுக்கு பிறந்ததுனால, அங்கிருந்து சங்கரம் வராததுனால, பிராமணன் நிரந்தரமா இருக்கிறதுனால அவளுக்கு உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். இது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்திரீக்கு பிறந்த குழந்தைய எப்படி புமானுக்கு ஒரு குழந்தை பிறந்தா ஈக்குவல்னு வச்சுருக்கோம், அதுபோல் அந்த குழந்தைக்கு அதே இடத்துல அந்த அந்தஸ்தை கொடுக்கணும்னா அவளுக்கு கௌரவம் இருந்தால் தான் வரும், விட்டா வராது. அதனால் அந்த அந்த கோலகத்திலே அப்படி தான் பண்ணான். எல்லாத்த விட இன்னொரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். ஸ்திரீக்கு பிராதானியம் ஒரு இடத்துல கொடுத்துருக்கார், ரொம்ப ஜாக்கிரதையா. எப்படி பிராதானியம் கொடுத்தாரு தெரியுமோ? அதாவது பிராமணன் சூத்ரன் ஆகலாம், சூத்ரன் பிராமணன் ஆகலாம். உடனே கேள்வி கேட்டான், பிராமணன் பிறக்கிறோடைய பிராமணன் ஆச்சே, அவன் எப்படி சூத்ரன் ஆவான்? சூத்ரன் பிறக்கிறோடைய சூத்ரன் ஆச்சே, அவன் எப்படி பிராமணன் ஆவான்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. கேள்வி வந்தோடனே அதை விளக்கிறான். இது பிராமணா சூத்ரலாம் தேதி சூத்ரோபி பிராமணதாம் எழுதினா. ஒரு பிராமணன், ஒரு உதாரணத்துக்கு நிறைய சொல்ல வேண்டாம், ஒரு சூத்திரத்தையே கல்யாணம் பண்ணிட்டான், அது ஒரு பிராமணன். இப்போ அந்த பிராமணனுக்கும் அந்த சூத்திரத்தைக்கும் பிறந்த குழந்தை பிராமணனும் அல்ல சூத்திரனும் அல்ல. இல்லையா? அவன் பிராமணனும் அல்ல சூத்திரனும் அல்ல, சங்கரம். இப்போ அந்த பிராமணனுக்கு சூத்திர ஸ்திரீல ஒரு குழந்தை பிறந்துவிட்டா, அவன் கல்யாணம் பண்ணிவிட்டா, அந்த குழந்தை பிராமணன்ல சேர்க்கிறையா சூத்திரன்ல சேர்க்கிறையா? ஒரே ஜாதியா இருந்தா தான் பீஜ பிராதான்யம் வரும். இது 2 வித்தியாசமானதுனால சங்கரம். அப்ப சங்கரமா இது பிறந்துவிட்டான். அது என்னாச்சு? ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் பிறந்த பொண்ணை ஒரு பிராமணன் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அப்போ இந்த பிராமணனுக்கும்
சூத்திரனுக்கும் பிறந்த எந்த ரெண்டு ஜாதியிலையும் சேராத விலட்சணமா இருக்கிறவங்க திருப்பி பிராமணன் கிட்ட போனான். அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணுக்கு சூத்திரனுக்கும் பிராமணனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அது பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. இந்த பொண்ணு நீள வருது, அதுல ஒரு பொண்ணு பிறந்தது. அந்த பொண்ணை மறுபடியும் பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இப்படி 5 தடவை 6வது தடவை அது 7வது தடவை அந்த பொண்ணு பிராமணன் ஆயிடலாம். இது அப்படியே பிராமணன் ஆயிடலாம். அதனுடைய சுவாரஸ்யம் புரிஞ்சா, ஆத்தியம் பிராமணன் சூத்திரனை கல்யாணம் பண்ணி சூத்திர ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு அதில் பிறந்த பொண்ணை பிராமணன் கொடுக்குறான். அவா 2 பேரும் சேர்ந்துருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அது பொண்ணு. அந்த பொண்ணை இன்னொரு பிராமணன் இருக்கா, அவா 2 பேரும் சேர்ந்து இப்படி பிராமணன் கொடுத்து 7வது பிறகு வரவது அந்த ஸ்திரீ பிராமண ஸ்திரீ ஆயிடலாம். இப்படி சொன்னான். இந்த நேர திருப்பினான். பிராமணனும் ஒரு சூத்திர ஸ்திரீயும் கல்யாணம் ஆச்சு. பிறந்த அந்த குழந்தை இருக்க அது மறுபடியும் ஒரு சூத்திரனுக்கு கல்யாணம் பண்ணும். அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்து, அது அடுத்தது சூத்திரன். 7வது வந்தால் சூத்திர ஸ்திரீ ஆயிடலாம். இப்படி ஒரு விளக்க உரை தர்மசாஸ்திரத்தில் உண்டு. இதை வச்சுதான் பிராமணா சூத்திரதா மாத்தி சூத்ரோபி பிராமணாதா மேத்தின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்திரீயை வச்சுதான் இந்த மாற்றம் சொல்ல முடியும். குமார வச்சல்ல, அவதான் இந்த மாற்றத்துக்கு கொடுக்கறது. அப்ப அவளுக்கு ஒரு கௌரவமே ஜாஸ்தி இருக்கு. கொஞ்ச நாள் வந்தோன்னு அப்படி விடும். அதுக்கு என்ன காரணம் சொல்றேன். இதுவே தர்மசாஸ்திரத்தில் கழுதையும் குதிரையும் சேர்றது. கோபர கழுதை வரும். ஒரு கழுதை ஒரு குதிரைகிட்ட போகும், ஒரு உடக்கிறது. அது குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை, கோபர கழுதை. தனி இந்த இனத்திலையும் சேராது, அந்த இனத்திலையும் சேராது. இப்போ நீ நினைச்சு பாரு, நம்மள்கிட்ட பிராமணனும் சூத்திரனும் சேர்ந்து விட்டா 2 இனத்திலையும் சேராது. நீ வெளியில் தெரியக்கூடியதான மனுஷனுடைய சொரூபத்தை வச்சுட்டு நீ அளக்காத. அந்த சொரூபத்தில் பிராமணியம் சூத்திரத்துவம்ங்கிறதான ஒரு அம்சம் இருக்க, அதுதான் விவகாரத்துக்கு. அப்போ அது குதிரையா இருக்கிற அஸ்வத்துவம், இது கர்த்தவத்துவம் இருக்க, அந்த அம்சம். அதுக்கு அஸ்வத்துவம்னு ஒரு ஜாதி, கர்த்தவத்துவம்னு ஒரு ஜாதி இருக்க. அந்த ஜாதியில் இது 2 கலக்கிற போது அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு கர்த்தம்னு சொல்ல முடியாது, அஸ்வம்னு சொல்ல முடியாது. அப்படிதான் இருக்கு நம்ம சாஸ்திரம். ஆனா அதை நீ 6 கல்யாணம் பண்ணிருந்தாலும் குழந்தை பிறக்காது, வம்சம் உற்பத்தி ஆகாது. ஒரு வம்சத்தோட சரி. அஸ்வதரம் அதுக்கப்புறம் குழந்தையே உற்பத்தி ஆகாது 6ஓட சேர்ந்து இருந்தாலும். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு இடைவெளி இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இது சங்கரத்தில் உற்பத்தி ஆகுது. அதனால அந்த சங்கரத்தில் உற்பத்தி ஆகுதுங்கிறதுனாலேயே அதை எப்பவும் தடுக்க முடியாது. நம்மள்ட்ட அந்த பவர் இருக்கிறதுனால பிராமணன் சூத்திரனா மாறுறான், சூத்திரம் பிராமணனா மாறுறான் அப்படின்னு ஒரு விளக்க உரையை தர்மசாஸ்திரத்தில் விளக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது அங்கே ஸ்திரீயை வச்சுதான் இந்த நிர்ணயம் வருது. ஸ்திரீ இல்லைன்னு சொல்ல முடியாது, அதைத்தான் பண்றான். குமாருக்கு இல்லை. அதனால க்ஷேத்திரம் பிராதான்யமாக்குவாங்க. க்ஷேத்திரம் வந்துதான் அது பெருசாகும். அப்போ அங்கேயும் இந்த ஸ்திரீக்கு ஒரு வைசிஷ்டியம் இருக்கு. அவளால் தான் பிராமணன் ஆகலாம், அவளால் தான் சூத்திரன் ஆகலாம். அதுக்கு அவள் என்ன வழி வச்சிருக்கா தெரியுமோ? ஆத்தியம் பிராமணன் சூத்திர ஸ்திரீ போறான். இப்போ 2 கலப்பாச்சு. அது பிராமணனும் இல்லை சூத்திரனும் இல்லை. அப்புறம் இந்த பொண்ணு இருக்க பிராமணங்கிட்டே வருது. ஏற்கனவே அவ அப்பாவோட பிராமணாம்சம் இருக்கு, அப்பாவோட பீஜாம்சம் இருக்கு. ஆனா சூத்திர ஸ்திரீனுடைய அம்சமும் இருக்கு. அடுத்தது ஒரு பிராமணங்கிட்ட போகுது. அப்போ அவர்கிட்ட பிராமணாம்சமும் இருக்கு, வந்ததும் பிராமணன்.
இப்படி அந்த பிராமணாம்சத்தை வருவது அவர்கிட்ட இருக்கிற சூத்ராம்சம் 6வது வழியில் வருவது இல்லாத ஆயிடுது. குழப்பம் 6 முடிஞ்ச உடனே அது எல்லாம் போய் பிராமணாம்சம் மட்டும் பூர்த்தியாகிறதுனால பிராமணன் ஆட்சிங்கிறார். அதே மாதிரி சூத்திரனானாங்கிறது அப்படிதான். சூத்திரனா வந்துட்டா அந்த பொண்ணு மறுபடியும் சூத்திரம் கிட்ட போகுது. மறுபடியும் சூத்திரம் முதல்ல இருக்கிற பிராமணத்துவம் இருக்க அது சர்வதா போய் சூத்திரத்துவம் பூர்ணமானதுனால அப்போ அவளுடைய கண்ணோட்டத்தில் ஜாதிங்கிறதுக்கு ஒரு வைசிஷ்டம் இருக்கு, ஒரு தரம், ஒரு பவர், ஒரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் மேலே மேலே அழிஞ்சு போகிற 6வது வரும்போது எதிரடையான ஒன்று வந்து இருந்ததுன்னா இது போயிடும். அதனால அப்படி வச்சுருக்கா. இதுக்கு காரணம் சொல்கிறேன். இவா என்ன செய்வா தெரியுமோ, ஒருத்தர் அப்பா செத்து போனா அதே கோத்திரத்தில் 7 தலைமுறைக்கு 10 நாள் தான், 7க்கு அப்புறம் 3 நாள் சொல்லுவேன். ஏன் அந்த 7 தலைமுறை அந்த வரதே அந்த பவர் குறைஞ்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் தான் இந்த தாயாதிங்கிறது சொல்லணும். அப்புறம் ஒரு 7 தலைமுறை ஆச்சுன்னா 1 நாள் ஆகும். அப்போ நாட்பட தேவை. அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்திரீக்கு கௌரவம் இருக்கிறதுனால தான் மட்டுமே இது வந்தது. இந்த பிராமணனாக சூத்திரனாகலாம், சூத்திரம் பிராமணனாகலாம். அப்போ எல்லா இடங்கள்லையும் பதிபத்திரி அப்படின்னு 2 சேர்ந்த போதும் அவ 2 பேருக்கும் பரஸ்பரம் அது ஏன் இல்லை தெரியுமோ அர்த்தம். அர்த்தோபா ஏஷ ஆத்மனோஜத்பத்தி அப்படி என்னோட பாதி வளர்ந்துட்டான். பாதின்னு சொன்னா சமப்பிராதானியம். ஆமா, எவன் விவாகம் பண்ணிக்கலையோ சகா அசர்வாக அபூர்ணன் உபனிஷத்து. எதாவது விவாகம் பண்ணிட்டாலும் அவன் சர்வாக அப்படின்னு உபனிஷத்தும் வேதத்திலையும் நான் சொல்ற வாக்கியமே வேத வாக்கியம் தான். அர்த்தோபா ஏஷ ஆத்மனா எப்பத்னி. என்னுடைய அர்த்தங்கிற சப்தத்துக்கு சம பங்குன்னு அர்த்தம், பாதின்னு அர்த்தம் அல்ல, சம பங்கு. என்னுடைய பத்னி நான் என்ன பங்கோ அதே பங்கு உடையவள். இப்போ சம பங்கு நாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதனால 2 பேரும் சமத்துவம், துல்லிய பிராதானியம் என்கிறது அசர்வகா சர்வகா இருக்க அதில் தெரிஞ்சது. அர்த்தோவா ஏஷ ஆத்மனா எத்பத்னி அப்படின்னு நேரடியாக அந்த ஆத்மாங்கிறது சரீரத்தோடு இருக்கிற ஆத்மான்னு அர்த்தம். அதுக்கு பாதி அவள் எனக்கு. அப்போ அந்த ஒரு பாதி சேர்ற போது என்னுடைய பாதி அதை ஃபில்லப் பண்ணுறது. அப்போ நான் முழுசாகலை. கல்யாணம் ஆகாதது அசர்வகா பூர்ணமாக இருக்கு. கல்யாணம் ஆனவுடனே அந்த பாதி வந்து கொடுத்ததுனால நான் சர்வகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி அங்கேயே 2ம் சமத்துவம். ஸ்திரீன்னு ஒன்று வந்தால் 2 பேரும் ஈக்குவல் தான்ங்கிறதா அழுத்தம் திருத்தமா அதுவே சொல்லியிருக்கு. அதனால என்ன ஆயிடுது, அந்த ஈக்குவல்ங்கிறத தர்மசாஸ்திரம் எங்கேயுமே ஒரு கீழே வைக்கலை. இப்போ நான் சொல்ற போது அந்த ஜாதி மாறுறத அதுக்கு காரணம் வாங்கி உற்பத்தி பண்றது அவள் தான். அவனால் தான் ஜாதியை மாற்ற முடியும், அவனால் தான் ஜாதியை அவனால முடியாது. அது வெறும் கேவலம் பீஜம், ஆதாரம் இதுதானே. அதனால அது அப்படி வச்சிருக்கான். அப்போ 7 தலைமுறை வந்தாச்சுன்னா 7வது தலைமுறை பிராமணனும் சூத்திரனும் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஒவ்வொன்றும் பிராமணங்கிட்டே போய் 7வது தலைமுறை வந்துவிட்டா பிராமணியம் பூர்த்தியாச்சு. அங்கே ஏற்கனவே சேத்திரத்தில் இருக்கக்கூடியதான சூத்திரத்துவம் இருக்க அது ஒவ்வொரு பிறப்பிலையும் நகர்ந்து போய் கடைசியில் இல்லாதா இது பூர்ணமாக வந்ததுன்னு அர்த்தம். அதுபோல பிராமணனே கல்யாணம் பண்ணியிருந்தா சூத்திரத்துவம் போச்சு வந்தது, சூத்திரனே கல்யாணம் பண்ணியிருந்தா பிராமணத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் சூத்திரத்துவம் பிரதிஷ்டிதமாகுது. இப்படிதான் சூத்திரனுக்கும் பிராமணனுக்கும் மாறுதல் வரக்கூடிய இடத்த பேசுறார். இதுல நீ ஒன்று புரிஞ்சுக்கலாம். அந்த ஜாதிங்கிறது இருக்க அவ எப்படி எடுத்துட்டு இருக்கா தெரியுமோ, நீ லௌகிகமா நினைக்கிற மாதிரி ஜாதி அல்ல, அந்த பதார்த்தத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தகுதி. ஆமா,
குருடனுடைய தகுதி அல்ல, பிறப்பில் இருக்கிற தகுதி. நீ பாரு, கழுதைக்கு பிழப்பில் இருக்கிற தகுதி வேற, குதிரைக்கு பார்க்கறது ரெண்டும் ஒன்றா இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை. அது ரெண்டும் தகுதி வேற, சுபாவம் வேற, எல்லாம் வேற. இப்போ வித்தியஸ்தமான ரெண்டு சுபாவத்தை இருக்கக்கூடிய ரெண்டும் சேர்ந்த உடனே 36 பதார்த்தம் அது வம்சத்தையே பண்ண முடியாத மாறுது, வம்சத்தையே பண்ண முடியாத மாறுது. அப்போ ஏன் அந்த சுபாவம் ரெண்டும் சரியாகவில்லை? அப்போ ஜாதின்னு தர்மசாஸ்திரத்துடைய கண்ணோட்டம் நீ நினைக்கிற மாதிரி உச்சநீச்ச பாவத்தை தீர்மானம் பண்ணிக்கிற ஒரு ஃபேக்ட் இல்லை. ஒருத்தருடைய உச்சநீச்ச பாவத்தை தீர்மானம் பண்ணிக்கிற ஒரு ஃபேக்டா ஜாதி தர்மசாஸ்திரம் சொல்லலை, அங்கே இல்லவும் இல்லை. அவள்கிட்ட இருக்கிற தகுதி அவங்கள்ட்ட இருக்கிற தகுதி, அந்த தகுதி சாதமானது, தகுதி ஏறுறது. அதைத்தான் நம்ம ஜாதியை சொல்றாளே தவிர நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அப்படின்லாம் ஒரு விவகாரமே நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்குள்ளேயோ வேதத்திலேயோ இல்லை. ஆமா ஆமா, அவளே என்ன சொல்லுவா, ஒரு தர்மம் எல்லா இடத்திலையும் இருந்தா அது அந்த ஜாதி. சுவர்ணம் தைரசம், சுவர்ணத்துவம் ஜாதி. அந்த சுவர்ணம்ங்கிறது இருக்க அது எல்லா சொர்ணத்திலையும் இருக்கு, அப்போ சொர்ணம் ஜாதி. அதே மாதிரி பசு அவனுக்கு ஜாதியை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? பசுவுக்கு ஜாதியை சொல்றது அவனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? இப்படி தொங்குறத என்னது இது அஜாகலஸ்தனம் மாதிரி அதை லட்சணமா சொல்லுவேன். புரியலையா? அப்படிதான் லட்சணத்தை சொல்லுவேன், பசுத்துவ ஜாதி அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா அது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். நீ எந்த ஜாதியும் சொல்றையோ அது அந்த எல்லா மிருகத்திலையும் அதை தென்பட்டு இருக்கு, ஒரு விசேஷமான ஒரு அம்சம். அதைத்தான் ஜாதின்னு சொல்லுவார். பட்சி ஜாதி அப்படின்னா முட்டையிலேருந்து வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதான் பட்சி ஜாதி. பாம்பு ஜாதி, முட்டையிலேருந்து வந்து இப்படி இருக்குதுதான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ அவள்லாம் ஜாதியை சொல்றதுக்கு ஒரு தனித்தன்மையை வச்சிருக்கான், ஒரு தனித்தன்மை. அந்த தனித்தன்மை அதுல எல்லாம் பப்ளிக்ல வெளியில தெரிகிற மாதிரி இருக்கு. பிராமணன் சத்திரியன் மனுஷன்ல அந்தர்லீனமா இருக்கு, அவ்வியக்தமா இருக்கு. நீயே உனக்கு கவனிச்சு பாரு, இவனுடைய ரத்தம் அவனுக்கு பொருந்தாதுன்றான், அவனுடைய ரத்தம் இவனுக்கு பொருந்தாதுன்றான். இந்த அம்மா ரத்தமும் இந்த ஐயா ரத்தமும் ஒன்னா இருக்குங்கிறான். அப்ப ரத்தம், அந்த ரத்தத்தை வச்சு ஒரு ஜாதின்னு சொன்னாங்க எல்லாருமே இருக்காது மாறுமே. அப்ப ஜாதிங்கிறதான ஒரு கான்செப்ட் தர்மசாஸ்திரம் சொல்றது என்னன்னா, அதுக்குள்ளே இருக்கிற தனித்தன்மை, இன்னொன்னுக்கு இல்லாத இதுக்கு மட்டும் இருக்கிற ஒரு தனித்தன்மையை தான் ஜாதிங்கிறான். பிராமணனுக்கு மட்டும் இருந்து பாக்கி எல்லாருக்கும் இல்லாதான ஒரு தன்மைக்கு பிராமணன் ஜாதின்னு அர்த்தம். பிராமணத்துவம் ஜாதி, க்ஷத்ரியத்துவம் ஜாதி, வைசியத்துவம் ஜாதி. ஒரு தனித்தன்மை, தனித்தன்மை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு தனித்தன்மை உண்டு, அதைத்தான் ஜாதிங்கிறான். இப்போ ஜாதி இவா சொல்ற ஜாதி தர்மசாஸ்திரத்தில் இல்லை இல்லை இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லை. அப்படி ஒரு ஜாதி எங்கும் இல்லை. சங்கரம் ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், இந்த இவனுடைய பீஜம் அந்த பொண்ணுக்கு வந்தது, அது ரெண்டும் ஒரே ஜாதியா இருந்தது, உற்பத்தி ஆச்சு, ஒன்றும் கெடுதல் இல்லை. ஆனா இந்த பீஜி அல்லாத இன்னொருத்தன் பீஜம் இருக்க, அந்த பீஜம் அவள்கிட்ட போனா அதை அந்த உடம்பை ஏற்றுக்கிட்டு பண்றதுக்கு முடியாத போனா இந்த இன்னொருத்தருடைய இது இருக்க அது அவளை ஏற்றுக்கலை, ஏற்றுக்கிட்டாலும் விருத்தமா வந்ததுன்னா அவளை கெடுத்தது. அப்போ பரஸ்திரீ கமனம், பரபுருஷ கமனம், பரஸ்திரீ கமனம் வரும்போது உன்னோடே சம்பந்தப்பட்டு இருக்கிற போது அவளுடைய சரீரத்துக்கு அவளுடைய ரத்தமும் அதுவும் ஒன்னா போச்சு. இன்னொருத்தனுடைய நடுவில் வந்த உடனே அது விருத்தமாச்சு. அப்போ அது சங்கடம், கலப்படம். இப்ப நீ கலப்படம் சொன்னா இப்படி தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் இருக்கு, புரியுதா? நாட்டு மாடு இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, ஒன்று கலப்படம் பண்றாங்க பெருசா வந்து. நாட்டு மாடு இருக்கு, ஜெர்சி மாடை கொண்டு ஒட்ட வைக்கலாம், ரெண்டு கட்டு போதும். அப்போ இந்த கலப்படம் என்ன செய்யும்?
அதனுடைய தரத்தை கெடுத்துடும். அதனால ஏற்கனவே ஒரு புருஷன் அந்த ஸ்திரீயோட சங்கமம் வச்சிருந்துக்கிற போது அவள் பல புருஷனோட சங்கமம் பண்ண ஆரம்பித்தா கலப்படம். எல்லாருடைய அந்த ரத்த பந்தம் அவனுக்கு வருவது அவள் கெட்டு போயிடுவாள். அந்த கலப்படம் வந்தால் நியாயமான அந்த வம்சத்தில் உள்ள ஒரு குழந்தையா நமக்கு கிடைக்காது. அதனால சங்கரம், அதுக்கு பேர் தான் சங்கரம், கலப்படம். எல்லாத்துலேயும் கலப்படம் நம்ம வேண்டாம் சொல்றோம். ஆனால் மனுஷன்ல கலப்படம் இருக்கட்டும். எப்படி நமக்கு அந்த புத்தி வந்தது? பாக்கி ஒன்றுலேயும் கலப்படத்தில் விரும்பலை. பசுனே அதில் கொஞ்சம் எண்ணெயை கலக்காதேங்கிறோம், தப்புங்கிறோம், தண்டனை கொடுக்குறோம். எருமை தயிர், ஒட்டக தயிரை கலக்காதேங்கிறோம். அப்போ பாக்கி எல்லாத்துலேயும் நாம் என்ன சொல்கிறோம்? கலந்தா நமக்கு அது அனுகூலம் இல்லை, பிரதிகூலம்ங்கிறோம். மனுஷன்ல வந்து கலந்துடும், அப்போ தான் அவனுக்கு செழிப்புங்கிறோம். இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு சிந்தனை இருக்க, அதனுடைய ஆழத்தை புது ஜெனரேஷன் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு காத்ததுனால, அதனால தானே ஒரு கல்யாணம் ஆச்சு அவன் போலேன்னா இன்னொரு கல்யாணம்ங்கிறான். சமீபத்தில் சொல்றான், சில பொங்கல் பேசியா இருக்கிற பொங்கல் பல ஸ்திரீ புருஷனோட சம்பர்க்கம் பண்ணி கடைசியில் ஜீவனை குழந்தையை பிறக்காத பிறக்கவும் விடாமல் தன்னுடைய உடம்பை விற்று சாப்பிடுறோடு அந்த பரம்பரையே வரலை. பிள்ளையா பிறந்தா வரலை. அப்போ கலப்படம் தடுக்கணுங்கிறதுனாலதான் அந்த சாட்சாத் பரம்பொருள் பகவான் இது ஸ்ரீசு துஷ்டாது வாசனேய, ஸ்ரீ கெட்டு போயிட்டாள். அவன் மனசில் இது தப்புன்னு தெரியுது. எந்த புருஷனா இருந்தாலும் ஏற்றுக்க தயாராகிட்டா சங்கரா. அந்த சங்கரன் நரகம், துக்காய. அவளுக்கும் துக்கம், அவனுக்கும் துக்கம். அப்போ அது வரப்படாதுங்கிறதுனால்தான், அதை வராது இருக்கிறதுக்கு என்னொன்று அது மட்டும்தான் செய்து இருக்குது. அவளுடைய பிராதானியத்தை கீழறக்கலை. அவளுடைய பிராதானியம் என்ன இருக்கோ அதை கீழறக்கலை, அது மட்டும்தான் செய்யுது. அப்போ அதில் நமக்கு என்ன ஒன்று புரியறதுன்னு கேட்டா, பரபுருஷ கமனம் பரஸ்திரீ கமனம் என்கிறத ரெண்டையுமே தர்மசாஸ்திரம் பாதகமாக பார்க்கறது. பரபுருஷ கமனம் பார்க்கறது, பரஸ்திரீ கமனமும் பார்க்கறது. ரெண்டுக்கும் எந்த விதமான பரிகாரமும் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவளுடைய தரத்தை அது கெடுக்கிறது. பிறக்கிற போது அவளுக்கு இருக்கிற தரத்தை இல்லாத பண்ணி ரெண்டு கட்டாரா பண்றதுனால அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்படாது என்கிறதுனால தான் ஒருவருக்கு ஒருத்தி வேணுங்கிற நிர்பந்தம் வர காரணம். அது நல்ல அழகா பகவத்கீதையே பரஸ்திரீ கமனம் படாது அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, அதாவது பராசருக்கு வியாசர் பிறந்தார். அங்க பிறக்கிறவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மத்ஸ்யநந்தியில அவர் வயசானவர், ஏகப்பட்ட வயசு, அது சின்ன பொண்ணு. ஒரு மகான் அவதாரம் பண்ணதுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா விட்டு போயிடும். அவன் இல்லைன்னா லோகத்தை பதில் சொன்னோன்னே மத்ஸ்யநந்தியோட ஒரு குழந்தையை பெற்றிருந்தார். குழந்தையை பெற்றிருந்து சும்மா இல்லாமல் அவளை என்ன பண்ணார் தெரியுமோ, கன்னிகை ஆக்கிவிட்டாள். சொன்ன புரியுது, அவளை கன்னிகை ஆக்கிவிட்டாள். இன்னொருத்தர் போக முடியாது, அவரை கன்னிகையா பார்த்து விட்டாள். இது ஒரு இடம் இல்லை, அப்புறம் கன்னிகையா மாற்றி விட்டாள். அதே மாதிரி இந்த இவ பிறந்த உடனே இவ்வளவு கன்னிகை ஆயிட்டான். அது கர்ணனை. இப்போ கன்னிகாத்துவம் அங்கே போகலை. அவள் கன்னிகையை பின்னாடி பண்ணான்னு சொல்லி வந்து, இப்போ கன்னிகாத்துவம் போகலைன்னா இன்னொருத்தர் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்போ இதோடு அது போயாச்சு, மறுபடியும் பழையபடி வந்திருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போது அது பரபுருஷ கமனமோ பரஸ்திரீ கமனமோ ஆகலை. அனிவாரியதையா ஒரு மகான் அவதாரம் பண்ணுற போது ஒரு ஆளை கிடச்சிட்டு பண்ணாது போயிட்டா, மகான் இல்லைன்னா லோகத்துக்கு கஷ்டமாச்சேங்கிறதுக்காக இவர் பண்ணார். இவர் இந்த வயசுல அவளை கொஞ்சத்துக்கு பண்ணலை. அப்படி தான் அவன் அங்கே வியாக்கியானம். இப்போ வரலை. இது இப்போ கன்னிகை ஆகிட்டான். அதே நான் எதுக்கு இப்படி சொன்னேன்னா,
இப்படி ஒரு வழி இல்லைன்னா ஒரு காலத்துல புருஷனே இல்லாத போயிட்டா அது போனவங்களுக்கு ஆபத்காலத்துல வந்தவன் என்னதான் ஒருத்தருக்கு பதிலா நீ குழந்தைய உற்பத்தி பண்ணிக்கோ சொல்றதே தவிர அந்த காலத்திலே கண்டவெல்லாம் போனார் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஆமா, இல்லைன்னா அது இல்லை, அந்த குலம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தையே பிறக்கலை, அவள் நபும்சகம், அவளுக்கு குழந்தை பிறக்காது, அல்லது அவனுக்கு குழந்தை பிறக்காது. இப்ப கல்யாணம் பண்ணியிருந்தா குழந்தை இல்லையே, ஒருத்தர் தான் சொன்னா அவளுக்கு யோகியதை இருக்கு இல்லாத போறது என்கிற இடத்துல தான் என்ன வருது, இன்னொரு பீஜத்தை கொண்டு வைக்கிறான். ரெண்டு பேருக்கும் யோகியதை இருக்கிற இடத்துல தர்மசாஸ்திரம் பீஜத்தை கொண்டு வைக்காது, அது நம்ம கவனிக்கணும். அதனால அங்கெல்லாம் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத இருக்கப்படாது, அவளுடைய உரிமை. அப்போ ஒருத்தர் தான் வரான், அங்க சங்கரம் வரலை. அதனால சங்கரம் நரகாயிபா சொல்றது எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுதான் அவர் சொல்றார். அப்ப எல்லா இடத்துலையும் அந்த ஸ்திரீக்கு பூர்ண அதிகாரம் வருது. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்திரீக்கு ஆம்படையா போயாச்சுன்னு சொன்னா இது இல்லை, என்ன இல்லை, உடன்கட்டை ஏறுறதுன்னு தர்மசாஸ்திரத்திலும் இல்லை, நம்ம தர்மத்திலையும் இல்லை, சனாதனத்திலையும் இல்லை. ஆனால் சனாதனத்தை உடன்கட்டை ஏறுவதற்கு இது சொல்லிட்டு இருக்காங்க இல்லை. அவள் விதவை, விதவா தர்மம்னு தனியாக ஒரு கோட்பாடே வருது. விதவை எப்படி எல்லாம் இருக்கணும், ஆசை ஏற்பட்டு இன்னொருத்தங்கிட்ட பரபுருஷ கவனத்துக்கு போகாத இருக்கிறதுக்கு சில நியமங்கள் எல்லாம் அவங்க சொல்றது, காப்பாற்றுறதுக்காக, லோகத்தை காப்பாற்ற அப்படி பண்றது. அவளுக்கு சகல விதமான வரலாறுகளை சுயம் அனுஷ்டானப்படுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அவள் தனியே அவளுக்கு இதெல்லாம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக புருஷன் இருக்கிற மாதிரி அவள் இருக்காள். அப்போ அவளுக்கு எல்லா விதமான இடத்துலையும் இடம் கொடுக்குறாள், அவளுக்கு எல்லாத்துக்கும் தானா கர்மா பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்குறாள், அவள் இருக்க கொடுக்குறாள், அவள் ஒரு சன்னியாசியா பார்த்துக்கிறாள், எல்லாரையும் போல வசந்தவாளா பார்க்குறாள். அப்படி ஒரு சௌகரியம் அந்த. ஆனால் அவளை ஒவ்வொரு இடத்துலையும் தர்மசாஸ்திரம் அடிமையாகவோ அல்லது அவள் கீழ்த்தரமாகவோ இல்லவே இல்லை. பிறத்திலே ஏற்படக்கூடியதான அந்த தகுதி இருக்க அதை அழித்து போனா அவளுக்கு பிறத்திலே இருக்கக்கூடிய சௌகரியம் இருக்காது. அதை காப்பாற்றணுங்கிறதுனால தான் பரஸ்பரம் மாற்றி கல்யாணம் பண்ணுறதும், இன்னும் ரெண்டாவது ஆசாமி கல்யாணம் பண்ணுறதும், ஒருத்தருக்கு ஒருத்தி சொல்வதுடைய தாற்பயம் அவளுடைய ஆரோக்கியம், பிறத்தில் கிடைக்கக்கூடிய தகுதி அதை இழக்காத நிறுத்தது தான் இந்த ஒரு ரூலை போட்டாலே தவிர அந்த ரூலு அவளுக்கு அடிமைங்கிறதுனால போடலை. அதனால தர்மசாஸ்திர கண்ணோட்டத்தில் ஸ்திரீகளுக்கு குமாருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதி ஸ்திரீகளுக்கும் உண்டு. அது ரெண்டு இடத்துல அவர் சொல்றார், இது ஒன்னே நமக்கு போதும். சகா அசர்வோ பவதி, விவாகம் ஆகலைன்னா அவன் பூர்ணமா இல்லை, விவாகம் ஆச்சுன்னா சர்வோ பவதி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இவனுடைய வாக்கியம் என்ன, அது அதே வேதத்தில் ஆத்மா, அது ஆத்மாவுடைய அர்த்தோவா ஏஷ ஆத்மனஹா ஜத்பத்தின்னு சொல்லுது. அதை ஸ்திரீகரணம் பண்ற அங்கே நமக்கு அவ ரெண்டு பேருக்கும் ஏற்ற குறைச்சல் இல்லையே தெரிஞ்சா கூட நடைமுறைகள்ல பல இடத்துல அவளுக்கு அதே ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறது தர்மசாஸ்திரம் நன்னா விளக்கி சாதாரண மனுஷனுக்கும் புரியும்படியா பண்ணியிருக்கு. அதனால தர்மசாஸ்திரத்துல ஸ்திரீகளுடைய தரம் இருக்க குமாரை விட எந்த அளவிலும் குறவல்ல, ரெண்டும் ஈக்குவல் தான்.